காலே பாலொலியா வத தினமா. சாதாரணமாக அந்த புத்தளம் டிஸ்ட்ரிக்டே பொம்பளையில் நான் ஒருத்தி தான் கடலுக்கு போகிறது. நம்ம சின்ன வயசுல ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துருவோம். அதால் நாங்கள் கடல் தொழிலுக்கு இறங்கணும்னு சொல்கிறோம். ஆர்வம் எனக்கு. அதால் தான் நான் கடலுக்கு இறங்கினேன். 18 வயசில் நம்மளுக்கு மூத்த மக பிறந்துட்டா. அதுக்கப்புறம் நான் கடலுக்கு இறங்கி இன்றைக்கி 57 வயசு வரங்காட்டியும் கடலில் தொழில் செய்கிறேன். நம்மளுக்கு 2வது மக வகுத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு கடலில் வச்சு தான் வகுத்து நோவு வந்துச்சு. அந்த வகுத்து நோவு வந்த நேரம் நான் அந்த வகுத்து நோவோடைய தான் வீட்டுக்கு வந்தேன். வந்து தான் அந்த குழந்தை கிடச்சிது நமக்கு. அதுதான் நம்ம கஷ்டமான தொழில். வேறு எதுவும் நம்ம கஷ்டம்னு சொல்லிக்கொள்ள இல்லை. நயமாக தொழில் நடக்கிற நேரம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு, சாருக்குள்ளே சாப்பாடு எடுத்துக்கிட்டு, நோன்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்குள்ளே சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் கடலுக்கு போவேன். நான் ரேடியோ கொண்டு போவேன். கடலில் பாங்கு சொல்கிறேன். நோன்பு திறப்பேன். தாங்கிட்டு போகிறேன். பாங்கு சொல்லுவாங்க. நோன்பு திறந்து அங்கனே கம்பெனி நோன்பை திறந்துட்டு கஞ்செல்லாம் குடிச்சிட்டு அதுக்குள்ளே தாங்கிட்டு போய் தான் வாழ வைப்பேன். வேறு ராவையில் போகிறது வர்றது நடக்கிறது கொள்றதெல்லாம் எல்லாம் கேட்பாங்களோ. ராவையில் சாமத்தில் தாங்கிட்டு போகிறீங்க அங்கேனா 1 மணி 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வருவேன். அந்த மாதிரி வார நேரம் உங்களுக்கு பயங்கள் எந்த பயமும் இல்லை. இப்போ நாம் சின்ன வயசில் கடலுக்கு போகிற நேரம் நாம் என்னத்துக்கு பயப்படுவோம்? 4 ஆம்பளை நம்மளை மறைச்சி கொள்ளுவாங்க. அந்த மாதிரி இதுகளுக்கு தான் பயப்படுவோம். அந்த பயம் நம்மளுக்கு இருந்துச்சு. இது இருந்தாலும் நான் அதுக்கும் இதாக தான் போவேன். நம்ம கையில் கத்தி இருக்கும், கம்பு இருக்குது, வல்லம் தாங்கி வரும்போது என்ன சொன்னாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. மனசால் வர்றது தான் நம்மளோட தைரியம். அது இனி யாரும் குழந்தை கொடுக்குறது நம்மளோட உடம்பாலே நம்ம ஊறுனது தான் தைரியங்கிறது. இப்போ அநேகமாக பெண்கள் நம்மளில் கலந்துருக்குறாங்க. அதில் அவங்களும் விவசாயங்கள் செய்கிறாங்க, பேக்குகள் பின்னுறாங்க, செருப்புகள் எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுகளில் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு போயிட்டு மாசி செய்ய, ஜோக்கட் செய்ய, இந்த மாதிரி இதுகளை நாங்களும் பெண்கள் எடுத்து இப்போ செய்கிறோம். ஏன்டா எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த 2 கையும் கலந்து தான் நம்மளுக்கும் கொடுத்துருக்குறோம். அவங்க குடித்த பாலையே தான் நாமளும் குடிச்சிட்டு இருக்கிறோம். ஏன் ஆம்பளையால் செய்கிறது நம்மளால் செய்ய முடியாது? நமக்கு பயப்படுற மாதிரி இது வரைக்கும் எதுவுமே இல்லை. இந்த கடல்களில் சுனாமிகள் வந்தால் கொஞ்சம் பயம்தான். இருந்தாலும் ஆளிக்குள்ளே நிற்கிற நாம் உளுந்துருவோம். உளுந்தாலும் நீங்கள் குடிக்கிற தைரியம் இருக்குது. கடல் வந்து என்னோடய தாய் மாதிரி தான். இப்போ அதில் உழைச்சி தான் அந்த 5 மக்களையும் கரை சேர்த்துருக்குறேன். இன்றைக்கு வரைக்கும் சாப்பிட்டுக்கு இருக்கிறேன். எல்லாம் அந்த கடல் தொழில் தான். எல்லாம் badadanawa yamangunu apidan saputal yanawa